அசிங்கப்படாமல் வாழ்கிறது எப்படி? அது கூட நம்ம யாரையும் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலும், நாம் அசிங்கப்பட்டுட்டோம் அதை மீறியும் அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்கள வந்து நம்ம நல்லபடியாக நம்ம வந்து பேசணும், கொள்ளணும், பழக்க வழக்கங்களை கரெக்டாக கொடுக்கணும். அவங்கள நம்ம மரியாதைலாம் பேசக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இது மீறி வேணும்ன்ட்டு பண்ணுறாங்க. அவள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எல்லாரையும் சின்னவங்க இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க என்னை வா போன்னு சொல்லிட்டாலே எனக்கு மனசு தாங்காது. ஸோ அந்தளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் என்னால் வாழ முடியும். சப்போஸ் நம்ம இப்படி இருந்து நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறதோ, இல்லை நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தங்க வந்து தேவையில்லாமல் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், தப்பாகவே பேசியிருக்க மாட்டோம். ஆனால் நம்மள ஒருத்தங்க வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம வந்து திருப்பி அந்த வட்டத்துக்குள்ளே ஓடி தான் அவங்கள அசிங்கப்படுத்தணும். அதாவது அதுக்கு நம்ம விட்டுடக்கூடாது. பெருந்தன்மை விட்டுற வேண்டியதான் அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்மளை அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்க எந்த எந்த வழியில் அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்களோ, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்ன வேணாலும் சொல்லலாம், எந்தெந்த விஷயத்தில் வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். அவங்கள அப்படியே நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும்னா நிதானம் தேவை. ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடி தான் அவங்கள அசிங்கப்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து கத்தி எடுத்து குத்துனாதான் வந்து கொலை கிடையாது. நம்ம வாயாலே வந்து மற்றவங்கள கொலை பண்ணலாம், வாயாலே நம்ம பேசி கொலை பண்ணலாம். ஆனால் பொறுமை தேவை, அது ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு எங்கே மாட்டினாலும் நான் நிர்மலின்றன்னா விடவே மாட்டேன். எப்படியாச்சும் அவங்களுக்கு அவங்க என்னை அசிங்கப்படுத்தின அந்த விதத்தை 1000 மடங்கு இல்லை, 1,00,000 மடங்கு திருப்பி கொடுத்துருவேன்.